ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 1 கப் மைதா மாவுக்கு அளவு சொல்கிறேன். நான் இங்கே ஒரு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கட்டியான தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 1 கப் மைதா, ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 டீஸ்பூன் நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்துருக்கோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோமோ அதை எடுத்துருக்கோம். முதல்ல தயிர், சோடாப்பு, சர்க்கரை 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். இதில் நம்ம சோடாப்பு சேர்க்கறதுனால உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர சேர இன்னும் தயிர் நல்லா நெகிழ்ந்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம மைதாவை சேர்த்துடலாம். மைதா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நெய் தேவைப்படாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இதில் உள்ள தயிர் மட்டும் போதாது நமக்கு, அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்ல மாவை நெகிழ்த்தியாக, அதாவது உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு நம்ம நெகிழ்த்தியாக பிசைஞ்சுக்கணும். இதை கையால் பிசைஞ்சாதான் உங்களுக்கு நல்ல பதம் கரெக்டாக இருக்கும். அதனால் ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு கையால் நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சிடணும். இந்தளவு பதம் இருந்தால் போதும். இது அப்படியே மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் மாவு உங்களுக்கு. நம்ம மாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னால் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கிட்டா போதும். ஒரு 3/4 கப் சர்க்கரையும் அது முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி தேவையில்லை. அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் வாசத்துக்காக தட்டி போட்டுக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். இது எந்த அளவு பாகு வரணும் அப்படின்னா, உங்களுக்கு அரை கம்பி பதம் அளவுக்கு பாகு வரணும். ரொம்ப கம்பி பதம் வந்துடக்கூடாது. அதே சமயம் ரொம்ப பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்பி பதம் வந்ததுன்னா உங்களுக்கு முருகிடும். அரை கம்பி பதம் பாகு பதம் வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரை கம்பி லைட்டாக சின்ன சின்ன கம்பி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பாகு காய்ச்சிக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிடம் கொதிக்கையிலேயே இந்த பாகு தயாராகிடும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். மாவு பாருங்கள் நல்ல பதமாக தயாராகிடுச்சு. இப்போ உருண்டைகளை உருட்டி போடணும். தீ எப்போதுமே மிதமாக இருக்கணும். ஏன்னா இந்த பன்னு நல்லா வேகிறதுக்கு மிதமான தீயில் மட்டும்தான் வேகும். இல்லை உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் கலர் மாறிடும் உங்களுக்கு. அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா உருட்டி போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுறதுனால நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு எளிதாக இருக்கும். நல்லா நீங்கள் சின்ன சைஸாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸில் கிடச்சிடும். இது நம்ம இளம் கலரில், அதாவது லைட் மஞ்சள் கலரில் நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா முருகணும் இது. அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துடும் உங்களுக்கு போட்டாக்கலையே. நீங்கள் இதை திருப்பி போட்டு விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பால் பண்ணுக்கு கொஞ்சம் முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் மாவு நல்ல புசு புசுன்னு பொங்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனாக்கில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் கலர் ஒன்று போல் பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பண்ணை உடனே நம்ம பாகில் போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பண்ணு சூடாக இருக்கையில் பாகில் போட்டிங்க அப்படின்னா சர்க்கரை பாகு நிறைய உறிஞ்சி எடுத்துடும். அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாகி ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த அளவுக்கு தேவையில்லை. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம பாகில் போட்டுக்க போகிறோம். அதனால் நம்ம அடுத்த இடையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ என்ன பதமான சூட்டில் இருக்கும் நம்ம டக்குன்னு போட்டு அடுத்த இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவு ஒட்டி போட்டிங்கன்னா அழகாக ஒன்று போல் உங்களுக்கு உருண்டு வரும். உங்களுக்கு 1 கப் மைதாவுக்கு இதே மாதிரி 3 ஈடு உங்களுக்கு வந்துடும் மாவு. இதையும் நம்ம நிதானமாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பன்னெல்லாம் தயாராகிடுச்சு, பாகும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம். வழக்கமாக இதை ஒரு 2 நிமிடம் ஊற போட்டு எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பால் பன் நம்ம செஞ்ச மெத்தடில் அந்த பன்னுலேயே கொஞ்சம் இனிப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் இயல்பாகவே அந்த பன்னில் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்டாகவும் பொரிஞ்சிருக்கும். இது அதனால் வெளியில் உள்ள பகுதிகள் மட்டும் இனிப்பானா போதும். அதனால் நல்ல சர்க்கரை பாகில் புரட்டி எடுத்து வச்சாலே உங்களுக்கு செட் ஆகிடும். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு படுற மாதிரி நல்லா உருட்டி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்போ உள்ளே நீங்கள் சர்க்கரை போடாமல் இந்த பன்னு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இந்த மெத்தடுக்கு அது தேவையில்லை. இப்படி நல்லா புரட்டி எடுத்து அந்த சர்க்கரை பாகு காயிற வச்சுருந்தாலே போதும். நீங்கள் இந்த ஸ்டைலில் பால் பன் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.